Hi students, welcome to our channel. 12th physics in the public exam 2025 கான இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க. சரியா? ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் ஃபிசிக்ஸில் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். 5 × 5 25 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோட இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிங்க. பட் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சாப்டர் 1ல் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலம். அதே போல ஈக்குவட்டரியல் பிளேட் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when capacitors are connected in series and parallel. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். வான் டி கிராஃப் இயற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம். சாப்டர் 2, மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்ட் லிமிடேஷன்ஸ். ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக. அதன் வரம்புகளை விவாதி. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். மின் தடையாக்கியின் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை காண்க. எக்ஸ்பிளைன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஃபார் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் சமணச்சுற்றின் சமன்செய் நிலைக்கான சமன்பாடு. அப்புறம் ஹவு த இஎம்எஃப் ஆஃப் 2 cells compared using பொட்டன்ஷியோமீட்டர். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். சாப்டர் 3ல obtain an expression for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஏற்படும் புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை வருவி. Expression for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current. மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளில் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. Working of cyclotron in detail. cyclotron இயங்கும் முறை. Magnetic field inside and outside the long solenoid using Ampere circuital law. ஆம்பியர் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருளில் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடு. Expression for force between 2 parallel current carrying conductors. மின்னோட்டம் பாயும் இரு இணை கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவை. சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். மென் மற்றும் வன் ஃபெரோ காந்த பொருள் பண்புகளை ஒப்பிடுக. Expression for the force of acting on a current carrying conductor placed in a magnetic field. காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை வருவி. Next chapter 4. Explain how EMF is induced by a coil by changing its orientation. ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருள் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு செய்கிற சுற்றை தூண்டுகிறது என்பதை காட்டுக. பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். மின்மாற்றி. டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு டியூரிங் எல்சி ஆசிலேஷன்ஸ். எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷனல் இஎம்எஃப் ஃபார் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின் விசைக்கு மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் அ பேர் ஆஃப் காயில்ஸ் M12 = M21. ஒரு சோடி கம்பிச்சுருள்கள் இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் எண் சமமாகும் என்பதை காட்டுக. Phase relationship between voltage and current in series RLC circuit.
செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. பிரின்சிபல் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்ஸ். தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றின் செயல்பாடு. சாப்டர் 5ல எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். சாப்டர் 6 மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு, பிசியோஸ் மெத்தட், பிசியோ முறை, அப்புறம் ஸ்னெல்ஸ் விண்டோ, ஒளியூட்டாரம் அல்லது ஸ்னெல்ஸ் ஆளரம். ஈக்குவேஷன் ஃபார் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், கண்ணாடி பெட்டகம் ஒன்றின் வழியாக பாயும் ஒளியின் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு. டிஸ்பர்சன், நிறப்பிரிகை. அப்புறம் சாப்டர் 7ல லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் ஹைகன் பிரின்சிபல், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹைகன்ஸ் பிரின்சிபல். அப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, கூட்டு நுண்ணோக்கி. ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி ஒன்றின் பிரிதிறனுக்கான கோவை. யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல பாத் டிஃபரன்ஸ், அப்புறம் பேண்ட் வித், யங் இரட்டை பிரிவாய்வில் பாதை வேறுபாடு, பட்டை அகலம். அப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், எளிய நுண்ணோக்கி. அப்புறம் டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட், ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனையை பெறுக. சாப்டர் 8 ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன், தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் சோதனை. போட்டோ எமிசிவ் செல், ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு. பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம். ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் ஸ்பெசிபிக் சார்ஜ், எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வினை விவரிக்கும். லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்க சிதைவு விதி. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட். ஒரு எலக்ட்ரான் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆரத்திற்கான கோவை, ஒரு எலக்ட்ரான் எண்ணாவது சுற்றுப்பாதையின் இயக்காற்றலுக்கான கோவை. ஆல்பா பீட்டா காமா எமிஷன் ப்ராசஸ், ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க்கிங் வித் டயக்ராம், படத்தின் உதவியுடன் அணு கரு வேலை செய்யும் விதம். சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், அரை அலைத்திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், ஒரு முழு அலைத்திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. ஜெனர் டயோடு ஒர்க்கிங் அஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், செனார் டயோடு எவ்வாறு மின்னழுத்த சீரமைப்பானாக செயல்படுகிறது. அப்புறம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், வீச்சு பண்பேற்றம். சோலார் எர்சல், சூரிய மின்கலம் வேலை செய்யும் தத்துவம். அவ்வளோதான், சரியா? இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிறங்க. இதை தாண்டி நமக்கு வேறு கொஷின் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக 25 மார்க் அந்த 5 மார்க் கொஷினில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். லாஸ்ட் வரைக்கும், பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.